இந்த டிவிகே கட்சியையும் விஜயும் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன இருக்குன்னா, இந்த ரெண்டு பேரை பற்றியும் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. விஜயை பற்றி பேசுவாங்க, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த கட்சியிலேருந்து யாருமே பேச மாட்டாங்க. பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரசித்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய்க்கு என்டிஏ கூட்டணியில் சேர்றதுக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த அழுத்தம் இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் விஜயை மிரட்டி வழிக்கு கொண்டு வந்துருவாங்க, அச்சுறுத்தி கொண்டு வந்துருவாங்க. பாருங்க, விஜயை தலையை தட்டி கூட்டணிக்குள்ள இழுத்துருவாங்க. இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க. அதுலேயும் நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இப்படின்னு திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் காசு வாங்கிட்டு பேசக்கூடிய பல உன்னதமானவர்கள், இவங்க எல்லாருமே விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள போயே ஆகணும், போகல அப்படின்னா வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். குறிப்பா சொல்லணும்னா ரங்கராஜ் பாண்டே, உங்களுக்கு என்ன சும்மாவா இருக்கு? நீங்க வாக்கு சதவீதத்தை வாங்கி உயர்த்த போறீங்களா, இல்ல துணை முதலமைச்சர் ஆக போறீங்களா, நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவரே ஒரு ஸ்டேஜ்ல கொதிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்ன? திமுகவை வரவிடாம தடுக்கணும், அதுக்காக விஜய் அந்த கூட்டணிக்குள்ள தள்ளணும் அப்படின்னு பல பேர் வேலை பார்த்தாங்க. விஜய் ஆட்சி அமைச்சாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லல, லயோலா முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு சொல்லுது. இன்னைக்கு ரேஸை யாருக்குன்னு பார்த்தா ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான். இது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம, கள நிலவரம் என்னன்னு தெரியாம விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்ந்துட்டு ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாங்க. ஆனா இந்த ஒட்டு மொத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு விஜய். சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளியில வரும்போது இறுக்கமான முகத்துடன் வந்த விஜய், சோகமான முகத்துடன் வந்த விஜய் அப்படின்னு எழுதிருவாங்கன்றத தெரிஞ்சதுனாலதான் நல்லா கெத்தா வெளியில எந்திரிச்சு நின்று கார்ல சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் எல்லாத்துக்கும் டாட்டா காமிச்சிட்டு வந்தாரு. தம்ஸ் அப் ஃபிங்கரும் காமிச்சாரு. இதுல இருந்து என்ன விஷயம் புரியுது? எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இடையூறு வந்தாலும் நான் தைரியமா இருக்கேன், நீங்களும் தைரியமா இருங்க, தவறான முடிவுகள் எதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.